முருகனிடம் கேட்ட வரங்கள் உடனடியாக கிடைக்க செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கேளலாம். செவ்வாய் கிரகத்திற்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் கருதப்படுகிறார். இதனால் செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் முருகப்பெருமானுக்குரிய வேண்டுதல், பிரார்த்தனை, வழிபாடுகள் நிச்சயம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களின் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பாகவேயா அல்லது அருகில் உள்ள முருகன் கேயாவிலுக்கியா சென்று 2 நெய்விளக்குகள் ஏற்றி வையுங்கள். பிறகு அமைதியாக முருகன் முன் அமர்ந்து மனதார முருகனை நினைத்து கேளுங்கள். தியாடர்ந்து ஓம் சேளம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் சேளம் நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அவசரமாக சியால்லாமல் நிதானமாக வியாருமையாக சியால்லும் மந்திரத்தின் மீது கவனம் வைத்து சால்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 108 முறை சால்லி முடித்த பிறகு முருகப்பெருமானிடம் உங்களின் வேண்டுதல் அல்லது எது நடக்க வேண்டுமையா அதை சால்லி பிரார்த்தனை செய்து கேளுங்கள். முருகப்பெருமான் உங்களின் கேயாரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவார் என துளியும் சந்தேகமில்லாமல் நம்புங்கள். விரைவில் முருகனிடம் நீங்கள் கேட்ட வரம் நிச்சயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஹேயாரை நேரத்தில் இந்த மந்திரத்தை ஷால்லுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தயாரும் நீங்கள் ஷால்ல துவங்கிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்வதை காணலாம். உங்களின் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய துவங்கும். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் முருகனின் அருளை விரைவில் பெற முடியும். வேலைக்காக வேண்டி கேள்பவர்கள் வியாழக்கிழமைகளில் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தால் விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவிடவும். நன்றி.